ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த ஃபேரவே பிளாடின் அப்படின்ற ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸோட எபிசோட் 4 தான் இன்னைக்கு கண்ணாடி வீடியோ பார்க்க போகிறோம். தென் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் திரும்பவும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றதுல எத்தனை பேர் ஆக்டிவாக இருக்கீங்க தெரியல. ஸோ ஆக்டிவாக இருக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வீடியோஸ் எல்லாத்தையும் ரொம்ப நாள் டைம் எடுத்துக்காமல் கொஞ்சம் ஷார்ட் டைம்லேயே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இத்தனை நாள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டை கொடுத்தீங்களோ அதே மாதிரி என்ன சப்போர்ட்டை இதுக்கு மேலேயே கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ சப்போர்ட் மீ கைஸ். சரி, ஓகே, இந்த எபிசோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எபிசோட ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த போன எபிசோட பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த போன எபிசோட லாஸ்ட் எண்டிங்கை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்படின்னா தான் ஒரு கண்டினியூஷன் மிஸ் ஆகாமல் நீங்கள் இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால போன எபிசோட பார்த்துட்டு வந்துருங்க. தென் மற்ற எபிசோட்ஸ் மாதிரி இந்த எபிசோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றதால வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ஸ்ல ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா நம்ம சேனல் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அன்மிஸ்லாம் லைக் பண்ணுறதுனா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தென் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட மறந்துடாதீங்க, ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கு அந்த வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஃபேரவே பிளாடின் சீசன் 1 அண்ட் எபிசோட் 4. ஸோ போன எபிசோட நம்ம பிளட் 10 மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இதுதான் அங்கே அவனை கடைசியாக பார்க்க போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு இந்த கானா ஃபாண்டட்னு அழைக்கப்படக்கூடிய ஈவில் கூட அந்த இடத்துக்கு வந்து நம்ம பிளட் 10 மினிட் சோல்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறான். அதை பார்த்தா நம்ம ஹீரோனை தடுக்கணும்னு நினச்சாலும் அவனால் தடுக்கவும் முடியல. ஈவன் அந்த இடத்த விட்டு அவனால் அசைய கூட முடியல. இது பக்கம் அப்போ வர அவன் நெருங்கி வந்துட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ சொன்னா குறுக்கல ஒரு பிளாஸ்டை போட்டு நம்ம குறுக்கு புகுந்து அவனை நெருங்க விடாம தடுக்கிறான். நான் இருக்கிற வரைக்கும் போனாலும் அவங்கள நெருங்க முடியாது. நம்ம காத்துக்கிட்டு என்னோட ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணுறான். அப்படி ரிலீஸ் பண்ணதில்ல அவனுக்குள்ளேருந்து எக்கச்சக்கமான மன ரிலீஸ் ஆகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக ஆச்சரியப்படுறான். கமான் சேஜ், எதுக்கு நீ தேவையில்லாம டைம் மிஸ் பண்ணிட்டு இருக்க? உனக்கு தான் தெரியுமே இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. அதையும் தான் பார்த்துடலாம். த சைனா குரோனிக்கல் காட்ஸ் இல்லாக்குன்னு ஒரு சைல்டு மேட்ச்க்கு யூஸ் பண்ணி நம்ம காசு அந்த காட் ஆஃப் ஃபாண்டட்டை லாக் பண்ணுறான். அப்படி லாக் பண்ணதும் அப்போ அதுலேருந்து ரிலீஸ் ஆக ட்ரை பண்ணுறதுக்குள்ள அட் டைமில் 2 கையிலையும் மேஜிக்கல் வேர்ட்ஸை ரைட் பண்ணுறது, ஈவன் மல்டிபிள் மேஜிக்கல் வேர்ட்ஸை ஒரே டைமில் ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை லைன் பண்ணுறதுன்னு யாராலையும் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய லெவலான மேஜிக்கை கிரியேட் பண்ணி நம்ம காஸ் அந்த காட் ஆஃப் ஃபாண்டட்டை அசால்ட்டாக போட்டு தள்ளிடுறான். என்ன அவள் அவங்க சோல்ஸை எடுத்துலையே? இல்லை, ஓகே, நல்லது. என்ன வில் ரொம்ப பயந்துட்ட போல. ஆமாம், ஆனால் இங்கே இடத்த நடந்துட்டுருக்கு. அவள் யார் எனக்கு ஒன்றுமே புரியல. ஹெவில், எங்களை மன்னிச்சிரு. ஆக்சுவலாக நீ இங்கேருந்து வெளியே போகிற வரைக்கும் உனக்கு இது தெரியக்கூடாதான்னு நினச்சோம். பட் அதுக்குள்ளே எப்படி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களை மன்னிச்சிரு வில். ஆக்சுவலாக இது இவங்க 2 பேரும் எடுத்த முடிவுன்றதால தான் இதை பற்றி நானும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல. பட் எனிவேஸ் அதை நினச்சி இனிமேல் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ எல்லா பிரச்சனையும் ஒரு வழியாக சால்வ் ஆயிடுச்சுன்னு காசு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு காசு 2 துண்டா போகிறான். அதை பார்த்து அவங்க 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ பிளாக் கலரில் ஏதோ ஒன்று பிளட் அண்ட் மாரியும் அட்டாக் பண்ணி அவங்க 2 பேரையும் அசைய விடாமல் பண்ணிடுது. என்னங்கடா, நான் அவ்வளோ சுலபமாக செத்துருவேன்னு நினச்சிங்களா? 100கணக்கான துகளுக்குள்ளால பொறுவானதுரா என்னோட ஃபுட்டால். அப்பேற்பட்ட என் உடலையே நீ அழிக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. சொல்லப்போனால் எனக்கு சாவே இல்லை. அதனால தாண்டா நான் காட் ஆஃப் அன்டெட். ஆனால் சேஜ், சும்மா சொல்லக்கூடாது. நீ உண்மையிலே நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. நான் ஒத்துக்கிறேன், நீ ஒரு சிறந்த சாசுரார் தான். ஆனால் என்ன அழிக்கிறதெல்லாம் பத்தாது. ஸ்டெகனட், இது இவனும் ஸ்டெகனட்டா? கவலைப்படாத சேஜ், நம்ம ஒப்பந்த படிவும் தொடர் பண்ணி முழுசு அளக்கிற வரைக்கும் நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன். அதனால காத்துட்டு கஸ். சரி, இப்போ உன்கிட்ட பருவம் குழந்தை, சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலே நீ நல்ல பணியை தான் பார்த்துருக்க. சொல்ல போனால் இதுக்காக நான் உனக்கு கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். என்ன, நான் என்ன சொல்கிறேன்னு புரியலையா? சரி, கவலைப்படாத, நான் உனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரேட் ஹீரோஸ் என்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதனால ரொம்பவே சக்தி வாய்ந்த அன்டெட் வாரியர்ஸாக மாறினாங்க. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருந்தது. இவங்களுக்கும் அந்த ஐக்கிங் சீலுக்கு இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகிற வரைக்கும் இவங்களால சுதந்திரமாக இருக்க முடியும். ஆனால் ஒருவேளை அந்த கனெக்ஷன் கட் ஆகிடுச்சுன்னா இவங்க பாடி அண்ட் சோல் எனக்கு சொந்தம். அப்புறம் இவங்க எனக்கு அடிமையாக எடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இவங்க 2 பேரும் எனக்கு அடிமையாக இருக்க போகிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீ தான். ஆனால் என்ன, அந்த சேஜோட கனெக்ஷன் தான் முழுசாக கட் ஆகலை. பட் உன்னால் அது வீக்காக இருக்குது. எனக்கு அதுவே போதும். எனிவேஸ் அவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல மகனாக இருந்து நல்ல வேலையை தான் பார்த்துருக்கேன். சின்ன பொண்ணால தான் இப்போ அவங்க எனக்கு அடிமையாக இருக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு நான் கண்டிப்பாக உனக்கு டைம் சொல்லி ஆகணும். இது அப்படின்னா இதில் அதுக்கும் நான் தான் காரணமா? இதுக்காக நான் திரும்பவும் போகிறத அங்கே கூட பொண்ணாக சேர்ந்து போடலான்னு நினச்சேனே. ஆனால் இப்போ இந்த விஷயம் உனக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் உனக்கு வேறு வழி இல்லை. இதை நீ ஏற்றுக்கிட்டு அவங்கள பிரிஞ்சுதாகணும். ஏன்னா இதுதான் உண்மை. ஆனால் அவங்கள நீ பிரியாமல் இருக்க என்கிட்ட ஒரு வழி இருக்குது. ஒருவேளை நீ ஆர்மியில் ஜாயின் பண்ண அப்படின்னா உன் குடும்பம் நினைக்கிறவங்க 3 பேர் கூடயோ நீ காண ஃபுல்லாக ஃபால்லாம். என்ன சொல்கிற?
இதுக்காக நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண போகிறதில்ல. இதெல்லாமே முழுக்க முழுக்க நீ எடுக்க போகிற முடிவு தான். ஸோ எது வந்தாலும் யோசிச்சு பதில் சொல்லு. உடனே சொல்லணும் கூட அவசியம் இல்லை. உனக்கு நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் டைம் தரேன். யோசிச்சுட்டு சொல்லுன்னு அந்த ஸ்டெக்கர் நட் நம்ம ஹீரோக்கு டைம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். தென் அவன் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோங்க 3 பேர் பாடிஸையும் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். ஸோ அப்படின்னா பிளட் அண்ட் மேரி என்னை வளர்த்ததால தான் அவங்க அந்த ஐக்கிங் சீலுக்கும் அவங்களுக்கும் இருந்த கனெக்ஷனை இழந்திருக்காங்க. ஸோ அதனால தான் ஆரம்பத்திலே காசு என்னை வளர்க்குறதுல விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கான். பட் விருப்பம் இல்லைனாலையும் ஒரு டீச்சர் எனக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கான். எனக்கு இப்போ தான் எல்லா விஷயமும் புரியுது. அன்றைக்கி காசு என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணது, பிளட் கிட் என்ன தோக்க சொன்னது, அது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் அவங்க கனெக்ஷனை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனால் இதை பற்றி நான் எதுவுமே புரிஞ்சுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேனே. இதை பாட்டியாவது என் வாழ்க்கையை நல்லபடியாக வாழலான்னு நினச்சேன். போன வாழ்க்கையில் என் பேரண்ட்ஸ்க்குன்னு நான் எந்த ஒரு நல்லதும் பண்ணதில்லை. அவங்க உயிரோட இருந்த வரைக்கும் அவங்களுக்கு வெறும் கஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன தப்பு பண்ணணும், அதே தப்பு தான் இப்போவும் நான் திரும்ப பண்ணியிருக்கேன். இவங்களுக்கும் நான் பெரும் கஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதை தவிர வேறு எதையுமே நான் கொடுத்ததில்லை. உண்மையிலே நான் ஒரு யூஸ்லெஸ் உதவாக்கார. இப்படி ஒன்றுத்துக்கு உதவா திரும்ப மறுபறவை எடுத்து என்ன பிரோஜனம்? நான் திரும்பவும் பிறக்காமலே இருந்திருக்கலாம். நான் ஒரு யூஸ்லெஸ். என்னை மன்னிச்சிருக்கேன். என்னால் எதுவும் பண்ண முடியல. நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே தூங்கிடுறான். தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விடிஞ்செடுத்து இப்போ கண்ணை முடிச்சு பார்த்தா அவங்க 3 பேர் உயிரோட தான் இருக்காங்க. ஹெவில், கண்ணு என்ன வீங்கிருக்கு? அழுதியா? அச்சோ. ஆமாம், நீ எதுக்காக தரையில் படுத்த? அதுவும் இந்த மாதிரி குளிர்காலத்தில் இந்த மாதிரி டைமில் நீ தரையில் படுத்தினா உனக்கு சளி தான் பிடிக்கும். அதனால இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாத. முதல்ல எழுந்து உட்காரு. சரி, ஆனால் இதை மன்னிச்சிருங்க. ஹெவில், நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்போனால் முட்டாள்தனமும் நாங்கள் முன்னாடி பண்ண தப்பு கணப்பலான தான் இப்போ நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை. அதனால் அதை நினச்சி கவலைப்படாத. அது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. நாங்கள் அவனை ஈஸியாக சமாளிச்சிடுவோம். என்ன பெருசாக நான் சொல்கிறது சரி தானே? ஆமாம், ஏதோ நான் ஏமாந்த வாக்கில் என்ன அட்டாக் பண்ணிட்டான். இன்னொரு வாட்டி என் கையில் மாட்டட்டும், அவனை நசுக்கி புளிஞ்சு எடுத்துறேன். ஆனால் கேர்ள்ஸ், அவனை நீங்கள் வெடிக்க வச்சு பாவம் மூஞ்சி நீங்கள் பார்த்தீங்களா? செம காமெடியாக இருந்துச்சுல. உண்மைதான், நம்ம கேர்ள்ஸ் தனியாகவே அவனை கதி கலக்க வச்சுட்டான். அதனால இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் திரும்ப வந்தானா நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போடுப்போம். அப்படி சண்டை போடனா அவனை நம்ம ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. இவங்க போய் சொல்கிறாங்க. இது பாரு பெல், இப்போ நீ வளர்ந்துட்ட, பெரிய பையனாயிட்ட. இப்போ உனக்கு ஒன்று ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ அந்த வாழ்க்கையை நீ வாழணும் இல்லையா? அதனால எங்களை பற்றி கவலைப்படாமல் முதல்ல எங்கேருந்து கிளம்பு, நாங்கள் அவனை பார்த்துக்குறோம். அப்புறம் நாங்கள் சொல்லி கொடுத்ததை மறந்துடாத. ஏன்னா அதுதான் நாங்கள் உனக்கு கொடுக்குற பரிசு. சரி, இப்போ நீ கிளம்ப தயாராகு. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ரு. ஜாக்கிரதையாரு. நீ ஜாக்கிரதையாக இருப்பான்னு தெரியும். பட் இருந்தாலும் போதை நிறுத்துங்க. இன்னைக்கு நினைக்கிற மாதிரி நான் இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு உண்மையை நான் மறைச்சிருக்கேன். சரி ஃபில், அப்படின்னா அது என்னன்னு சொல்லு. எனக்கு என் பாஸ்ட் லைஃபோட ஞாபகங்கள் இருக்குது. ஆனால் அந்த பாஸ்ட் லைஃப்பில் கூட நான் யூஸ்லெஸ்ஸாக தான் இருந்திருக்கேன். இப்போ எப்படி உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நான் வளர்ந்தனோ அதே மாதிரி தான் அப்பயும் நான் வளர்ந்தேன். எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குற ஒரு உதவாக்கார. உண்மையை சொல்லப்போனால் என் பாஸ்ட் லைஃப் பேரண்ட்ஸ் இருந்தப்போ அவங்களுக்காக நான் அழுந்தனான்றது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. என்னால் யாருக்கும் யூஸ் இல்லை. நான் ஒரு பெஸ்ட், நான் ஒரு குப்பை, நான் ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லி அவன் வளர்ந்துட்டுருக்கா. போதும் நிறுத்துன்னு சொல்லி மேரி அவன் கன்னத்திலே அறையிறா. மேரி, இதை பாராப்பில் இன்னொரு பாட்டி உன்னை நீயே காயப்படுத்திக்கிற மாதிரி பேசுறத அம்மா நான் எப்போவுமே அனுமதிக்க மாட்டேன். என்ன சொன்ன? உன்னை யூஸ்லெஸ்ன்னு சொன்னியா? எவ்வளோ தேர் தான் நீ அப்படி சொல்லியிருப்ப? உன்னை யார் யூஸ்லெஸ்ன்னு சொன்னது? கடமையாக முயற்சிக்கிற யாரும் யூஸ்லெஸ் கிடையாது. நீயும் அந்த மாதிரி தான். என் பையன் யூஸ்லெஸ் இல்லை. அப்புறம் உன் பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் நினச்சி தானே வருத்தப்படுற. ஈவன் உன் பாஸ்ட் லைஃப் பேரண்ட்ஸ்க்காக நீ அழுந்தியான்றது கூட உனக்கு ஞாபகம் இல்லை. அதானே இப்போ பிரச்சனை. இதை பார், எங்களுக்காக நீ அழுற அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காகவும் நீ அழுந்திருப்ப. ஏன்னா என் பையனை பற்றி எனக்கு தெரியும். இதை பாரு பில், இதுக்கு மேலவும் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாம அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு மட்டும் யோசி. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி உட்காந்து அழுந்துட்டு இருக்காத, புரிஞ்சுதா? எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாத, தைரியமாக இருக்கணும். அதனால முதல்ல எழுந்து நில்லு பில். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன்னு சொல்லு. எழுந்து நில்லு, பதில் சொல்லு பெல். கண்டிப்பா. போ மேரி, நீ இவ்வளோ பேசுவான்னு எதிர்பார்க்கல. ஆனால் நீ விட்டார நல்லாவே வேலை செஞ்சிருக்குப்பா. ஆமாம், அவன் திரும்ப வந்துட்டான். என்ன பெல், நீ ஓகே தானே? ஓகே தான். இப்போதான் நான் தெளிவாக இருக்கேன். இதனால் இவங்க எனக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. அதனால இதை பாருங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதை நான் செய்ய என்ன அனுமதிப்பீங்களா? கண்டிப்பா. என்னென்னு சொல்லு. அது என்னன்னா, இனி நான் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ இவன் சொன்னதுக்கு இவங்க 3 பேரும் ஒத்துக்கிட்டாங்க போல. அதனால அந்த குட் கார்ட்ஸில் இருக்கக்கூடிய டெம்பிளில் ப்ரே பண்ணிட்டு இருக்கான். கடவுள்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஃபேமிலிக்காக அந்த காட் ஆஃப் அன்டெட் ஈவில் கால் கூட நான் ஃபைட் பண்ண போகிறேன். அந்த ஃபைட்டில் ஜெயிக்க நீங்கள் தான் எனக்கு துணை நிற்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட பொதுவாக ப்ரே பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டெகனன் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான்.
பரவாயில்லையே, வரமாட்டேன்னு நினைச்ச வந்துட்டேன். சரி, என்ன முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டேன். ஈவில் கார்ட்ஸ் டெகனட். எனக்கு உன் கூட சேரத்துல சுத்தமா போல. அப்புறம் நீ உன்னை பெரிய கார்டுன்னு சொல்லிக்கிறல, அப்படி நீ பொண்மையிலேயே பெரிய கார்டா இருந்தா என்ன மாதிரி சின்ன பையனை பார்த்து பாய்ந்து ஓட மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால நான் உன்னை சேலஞ்ச் பண்ற ஸ்டெகனட், வா மோதி பார்த்துடலான்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்டெகனட்டை சேலஞ்ச் பண்றான். பாரு, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஓ, எனக்கு இப்பதான் விஷயமே புரியுது. அவங்க 3 பேரை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ற அப்படி தானே? சே, கண்டுபிடிச்சிட்டானே. வெல், நல்ல முயற்சி தான். முயற்சி கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். சொல்லப்போனா அதுக்காகவே நான் உன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் விளையாடித்தா பார்த்துருப்போம். அப்புறம் இப்போ நீ ஒரு கார்டையே சேலஞ்ச் பண்ணியிருக்க அப்படின்றதால கார்டு எதிர்க்கிறதுக்கு நீ ஒருத்தான்றதை நான் தெரிஞ்சுக்கணும். சின்ன ஆரம்பிச்சிடலாமா? அந்த ஸ்டெகனட் ஒரு பெரிய அண்டட் ஆர்மியவே கிளப்பி விடுறான். பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்கல் டீமன்ஸ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. என்ன தம்பி, பயமா இருக்கா? பயமா இருந்தா எப்பயே போடிட்டு. எது பயமா? கொய்யால இதுங்களோட சேர்த்து ஒன்னையும் பழக்கிறனால நம்ம ஹீரோ அதன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி அதுங்க எல்லாத்தையும் அசால்ட்டாக அடிச்சு போட்டுட்டு இருக்கேன். கூடத்தில் ஒரு ஸ்கல் டீமன் மேட்ச் கேஷ் பண்ணான்னு பார்க்குது. உடனே ஆக்லர்ஸ்னு போட்டது பக்கத்தில் போய் அதையும் போட்டு சொல்லிட்டு அவனை நெருங்கி வர எல்லாத்தையுமே அடி பொழந்துட்டு இருக்கா. பரவாயில்ல, 100 பேரை சமாளிக்கிற அளவுக்கு ஒர்த்தா தான் இருக்கான அந்த ஸ்டெகனட் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கா. இது பக்கம் நம்ம ஹீரோவும் நல்லா தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. பட் அதுங்க அதிகமாக இருக்கா அப்படின்றதுல ஒரு கட்டத்தில் அதுங்க அவனையும் அட்டாக் பண்ணி அவனை காயப்படுத்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதுங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து அவனுக்கே சுற்று போட்டுருக்குங்க. பட் அதெல்லாம் பார்த்து பயப்படாம வாங்கடா மோதி பார்த்துடலான்னு அவள் ஸ்பேரை சுற்றி அது கூட ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கான். அப்போ திடீர்னு அந்த ஸ்டெகனட் அந்த ஸ்கல் டீமன்ஸை ஸ்டாப் பண்ணுறான். பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்க. உண்மையிலே நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. அது சரி, உன் பேர் என்ன சொன்ன? வில்லியம். இது பார் வில்லியம், எதுக்கு நீ தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு இருக்க? ஃபுட் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தனை இருக்கிறது எனக்கு சுத்தமாக விருப்பம்ல. அதனால நான் அவங்ககிட்ட திரும்ப கேட்குறேன், என்னோட அண்டட் ஆர்மியில் ஜாயின் பண்ணிக்கோ. அப்படி நீ ஜாயின் பண்ண அப்படின்னா உனக்கு எப்போவுமே சாவே இருக்காது. சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்குறேன். அப்புறம் என் அண்டட் ஆர்மிக்கு உன்னை நான் தலைவனாக்குறேன். அது மட்டும் இல்லை, நீ ஆசைப்பட்ட மாதிரி காலம் ஃபுல்லாக உன் பேரண்ட்ஸ் கூட சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ படிக்கும். அதனால யோசிச்சுப்பார், ஒரு சாவே இல்லாத புலக்கும் அங்கே நம்ம ராஜ்யம் மட்டும்தான். இப்படி ஒரு அரிய ஃபைட் பண்ணி விட போறியா, இல்லை என் கூட சேர போறியா? அப்படின்னு என் கூட சேரதா இருந்தா இந்த ரத்தத்தை கொடி ஒரு சாவே இல்லாத வாழ்க்கையை வாழலாம். யோசிக்காத, ஒரு மரணம் இல்லாத வாழ்க்கை வந்து எடுத்துக்கோன அந்த ஸ்டெகனட் நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண. அதனால நம்ம ஹீரோவை அவன் கையில் அந்த ஸ்பேரை போட்டுட்டு அந்த பிளட்டை குடிக்கிறதுக்காக போகிறான். அதை பார்த்தா ஸ்டெகனட் விளத்தனமாக தெரிஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த பிளட்டை குடிக்கிற மாதிரி போயிட்டு திடீர்னு அவன் ஸ்வாட் எடுத்து அவன் கையை அசால்ட்டாக வெட்டிடுறான். அந்த ஸ்வாட் போன சாதாரண ஸ்வாட் இல்லை, காட் கில்லிங் ஸ்வாட். அந்த பவர் அவன் யூஸ் பண்ணதால அவன் காயம் சரியாகிறத பார்த்துட்டு அந்த ஸ்டெகனட் ஷாக்காக உடனே நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு அவன் ஜஸ்ட்லேயே ஒரு கோடை போடுறான். ஆனால் திடீர்னு அவன் காலை ஒரு பாம்பு சுட்டு போட்டுருது. அதனால அவனால் அசைய முடியாமல் பக்கம் அந்த ஸ்டெகனட் ஒரு சொடுக்கு போட்டு அந்த பாம்பை வச்சு நம்ம ஹீரோவை கடிக்க விட்டுறான். ஏடா என்ன அவ்வளோ ஈஸியாக கொண்டுலான்னு பார்த்தீங்களா? இதே தப்பு தான் அந்த சேஜும் பண்ணா, அதே தப்பு தான் இப்போ நீயும் பண்ணியிருக்க. செத்து போன அந்த ஸ்டெகனட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை மயங்கிறான். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ வேற ஏதோ இடத்துல இருந்து கண்ண முடிக்கிறான். ரைட், செத்துட்டேனா? ஆனால் இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்த சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வர. ஆக்சுவலாக இவங்க தான் காடஸ் ஆஃப் லைட், த கிரேஸ் பில். காடஸ் ஆஃப் லைட் நீங்களா? இந்த இடம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்தப்போ நான் முதல்ல மீட் பண்ணது இவங்களை தான். ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க, என்கிட்ட எதுவும் பேசலை. ஆனால் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் எனக்கு அக்கறை தெரிஞ்சது. ஒரு நிமிஷம், நான் லாஸ்ட் டைம் இந்த இடத்த பார்க்கும்போது இந்த இடத்துல வெறும் ஸ்டார்ஸ் பாடு தானே இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன ஒரே பிளானட்ஸாக இருக்குது. என்ன இடத்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். இதுதான் ஆன்மாக்கள் பயணிக்கிற இடம். இந்த இடத்துல இருந்ததான் ஆன்மாக்கள் இன்னொரு உலகத்துக்கு போகும். அப்படியா? இந்த இடத்த நான் எப்படி மறந்தேன்? சரி, உங்ககிட்ட இருந்து ஒரு கேள்விக்கான பதில் தெரிஞ்சாகணும். எது பதிலா? ஆமாம், அந்த ஸ்டெகனட் உங்ககிட்ட ஒப்பந்த போட வந்தப்போ நீ ஏன் அவன் கொடுத்த வாய்ப்பை ஏற்றுக்கல? பதில் சொல்லு. அதுக்கான பதில் ரொம்பவே ஈஸி. அதுக்கு காரணம் என் கடந்த காலம். என் கடந்த காலத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கை. அப்போ என்னால் யாருக்கு யூஸ் இல்லை. என்னால் எல்லாருக்கும் பிரச்சனை தான் வரும். ஈவன் சின்ன பிரச்சனையை கூட என்னால் சமாளிக்க முடியாது. ஒன்ஸ் நான் தோத்துட்டேன்னா அதுலேருந்து வெளியே வரத்து கூட முயற்சி பண்ண மாட்டேன். அந்தளவுக்கு ஒரு யூஸ்லெஸ்ஸான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். உண்மையை சொல்லப்போனால் அப்போல்லாம் எனக்குள்ளே சாகணுன்ற எண்ணத்தை தவிர வேற எதுவும் இல்லை. வாழணுன்ற ஆசையும் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பறக்கிறதும் இறக்கிறதும் எவ்வளோ முக்கியன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு இந்த சாவை பார்த்தெல்லாம் பையன் இல்லை. நான் மறுபடியும் இன்னொரு உலகத்தில் மறுபிறவி எடுத்தப்போ என் மேலே பாசம் காட்ட ஆட்கள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுக்காக என் வாழ்க்கையை நான் அப்படியே வாழணும் ஆசைப்படலை. என் வாழ்க்கையை ஆயுசு முடிகிற வரைக்கும் நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு என் ஆயுசு முடியும் போது என் சாவை நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன். எனக்கு இந்த சாவை பார்த்தெல்லாம் பையன் இல்லை. ஆனால் இப்போ அவங்க 3 பேரோட ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியை காப்பாற்றுறது ஒரு பையனோட கடமை இல்லையா? அந்த கடமையை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வில்லியம், பிளட் அண்ட் மேரியின் மகனே,
இப்போ நீ இந்த உலகத்தோட நியதியை புரிஞ்சுக்கிட்டல. ஹா, இது உலகம் இப்படி தான் இயங்கணுன்றதை நீ ஏற்றுக்கிறல்ல. ஹா, அப்படி இருந்தோ சாவை நீ ஏற்றுக்க தயாராக இருக்க, அப்படி தானே? ஹா, அப்போ இப்போ நீ சாவோட அர்த்தத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட, அப்படி தானே? ஹா, சரி. அப்படின்னா நீ ஃபைனலாக வாழ்க்கைக்கு பிறப்பும் இறப்பும் முக்கியன்றதை நீ ஏற்றுக்கிறியா? ஹா, ஏற்றுக்கிறேன். ஃபைனலி நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் காட். சரி பில், உன் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால ஆசைப்படி வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு திரும்பவும் இந்த இடத்துல என்னை நீ பார்க்குற வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் உனக்கு டிவைன் ப்ரொடெக்ஷனாக இருப்பேன். அதனால இப்போ நீ எழுந்துறேன்னு அந்த கிரேஸ்பில் சொல்ல, இப்போ நம்ம இரவு மயக்கத்தில் வந்து கண்ணை முழிச்சு அவன் கையில் இருந்த பாம்பை தூக்கி போட்டு இருந்து கிரேஸ்பில் நினச்சி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். எது ப்ரேயரா? இதெல்லாம் எங்கள் வேலைக்கு ஆகாது. உடம்புல ஆல்ரெடி பாய்சன் இறங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ சாக தான் போகிற. அதனால உன்னை இங்கே யாரும் காப்பாற்ற போகிறதுல தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாத ஸ்டக்னட் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவோட உடம்பு சுற்றிலும் ப்ளூ கலர் ஃப்ளேம் எரிய ஆரம்பிக்குது. இது டிவைன் ஃபயரா? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த ஸ்டக்னட் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கும் போது நம்ம மேரி அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தினமும் அந்த இடத்து மாதிரி ப்ரே பண்ணப்பா. அவள் அப்படி அந்த இடத்து மாதிரி ஒவ்வொரு வாட்டி ப்ரே பண்ணும் போதும் அவள் உடம்புல இந்த டிவைன் ஃபயர் எரியும். ஸோ இந்த டிவைன் ஃபயர் கொடுக்கக்கூடிய அந்த வழியை தாங்கினா மட்டும்தான் இந்த டிவைன் ஃபயர் கடைசியில் ஒரு உணவாகவே மாறும். ஸோ இந்த டிவைன் ஃபயரால் உருவான அந்த உணவை தான் தினமும் நம்ம மாரி நம்ம ஹீரோக்கு கொடுத்துருப்பா. அப்படின்றதால அப்போ உடம்புல ஏறினா அந்த பாய்சனை ரிமூவ் பண்ணுற விதமாக தான் இப்போ அந்த டிவைன் ஃபயரை உடம்பு சுற்றி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத அந்த ஸ்டெக்னட் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. 100 காட் ஸ்டெக்னட், என் காட் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இன்னைக்கு நான் கண்டிப்பாக நான் தோக்கடிப்பேன். அது மட்டும் இல்லை, உன்ன மாதிரி தீய சக்திகளை அழிக்க என் கடவுளோட கையில் ஒரு ஆயுதமாக இருப்பேன். இன்னிலிருந்து என் வாழ்க்கையை பொலியின் கடவுள் கிரேஸ்பிலுக்கு நான் ஆர்ப்பணிக்கிறேன். இது கிரேஸ்பிலா? இல்லை இல்லை இல்லை. அப்படின்னா நீ அவ்வளோ கடவுளை ஏற்றுக்கிட்டியா? உன்னை எனக்கு சொந்தமாக்கலாம்னு நினச்சேனே, பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்பட போற. போக அவனை கொண்டு வாங்கன்னு அந்த ஸ்கல் டீமன்ஸ் எல்லாத்தையுமே ஒரே டைம்ல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்புறான். ஆனால் அதுங்களை பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட ஆசிராம அவன் அந்த டிவைன் டார்ச் யூஸ் பண்ணி அந்த மொத்தமாக ஸ்கல் டீமன்ஸையும் ஒரே ஸ்லைஸில் போட்டு தள்ளுறான். டிவைன் டார்ச் சிறைப்பட்ட ஆன்மாக்களை பிடிப்பிக்கும். இல்லை இல்லை இல்லை, உனக்கு எவ்வளோ தெரியுதா? என்னோட 100 ஆர்மியை அழிச்சிருப்ப. கவலைப்படாத, பொண்ணையும் அதை கூட சேர்த்து அனுப்பிடுற. ரெடியாக இருந்துக்கொண்டு ஆக்லரேஷனை போட்டு நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணுறதுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் அந்த ஸ்டெக்னட் அதெல்லாம் டாச் பண்ணி பிளாஸ்ட் மேட்ச்க்கு யூஸ் பண்ணி அந்த இடத்தையே வெடிக்க வைக்கிறா. அங்கெல்லாம் ஸ்மோக்லாம் வளர்க்கறதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அந்த ஸ்டெக்னட்டை காணும். இங்கே வளர்க்கணும், ஒரு வேலை மறைஞ்சதை தாக்கணும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் நான் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சுற்றி மோதி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அந்த கிரேஸ்பில் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வேற ஒரு இடத்த காட்டுறா. இப்போ இதுக்கு கிரேஸ்பில் வேற ஒரு இடத்த காட்டுறாங்கன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கும் போது தான் அவனுக்கு விஷயமே புரியுது. ஏன்னா அந்த திசையில் தான் அந்த டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள்குள்ளே தான் அவங்க 3 பேர் இருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, அப்படின்னா அவள் அவங்க 3 பேரை தேடி போயிருக்கானா? நான் எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தேன். மேரி காஸ் பிளட், கவலைப்படாதீங்க, இதோ நான் வந்துட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ அவங்களை காப்பாற்றணுன்னு அந்த டெம்பிளை நோக்கி ஓடிட்டுருக்கேன். ஸோ அந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிட்டு. சரி கேஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடில் அந்த காட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரேஸ்பில் நம்ம ஹீரோக்கு டிவைன் ப்ரொடெக்ஷனாக இருக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கா. இன்னும் நம்ம ஹீரோ வாழ்கிறதுலையும் விருப்பம் இருக்குது, சாவறதுலையும் விருப்பம் இருக்குது. ஸோ அவன் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு சரியாக சாகிறதுல அவன் விருப்பத்தோடு தான் இருக்கான். ஸோ அதனால தான் அந்த கிரேஸ்பில் நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேஸ்பில் இறப்பு மற்றும் பிறப்பின் கடவுள். ஸோ இவனோட டிவைன் ப்ரொடெக்ஷனால தான் நம்ம ஹீரோ அந்த 100 கார்டான அந்த ஸ்டெக்னட் கூட வேறு லெவலில் ஃபைட் பண்ணியிருப்பான். அதே சமயத்தில் அவனோட 100 ஆர்மியவே அந்த டிவைன் டார்ச்சை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஒரே டைமில் போட்டு தள்ளியிருப்பான். இந்த டிவைன் டார்ச் அடப்பட்டு கிடக்கிற சோல்ஸை பிடிப்பிக்கும். ஸோ அதனால தான் அந்த 100 ஆர்மி மொத்தத்தையுமே அழிச்சு அதுங்களோட சோல்ஸை நம்ம ஹீரோ விடுவிச்சிருக்கா. பட் என்ன தான் அவனோட அந்த 100 ஆர்மியாவே அழிச்சிருந்தாலும் அவன் அழிக்கலான்னு போகும்போது அந்த ஸ்டெக்னட் நம்ம இறக்கன்லேயே மண்ணை தவிட்டு அவனோட பேரண்ட்ஸான அவங்க 3 பேரையும் தேடி போயிருப்பான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிரேஸ்பில் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கலான்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மூமெண்ட்டு இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தடுத்தானா அழிச்சானா அப்படின்றது எல்லாத்தையும் நம்மளால் அடுத்த எபிசோட் தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களை நான் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.